முருகா, என் அன்பு பிள்ளையே, இன்றோடு உன்னுடைய ஆபத்து காலம் அனைத்தும் முடியும் பிள்ளையே. மிக அவசரம், சற்றென்று கேள். சட்டென அவ்வப்போது அழுது விடுகின்றாய். சரி, அவை நீ அடுத்த உயர்வுக்கு செல்ல உன் மன குழப்பங்கள் நீங்கும். ஆனால் அதுவே வாடிக்கை வேண்டாம் பிள்ளையே. உன்னை நிச்சயம் உன் உறவினர் வியக்க இந்த 60 நாட்களில் நான் உன்னை உயர்த்துவேன். இன்றோடு உன்னுடைய ஆபத்து காலம் அனைத்து முடிந்து நிச்சயம் நீ நிம்மதியாக இருப்பாய். மிக பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரும். உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதே என்று கவலை கொள்ளாதே, பயப்படாதே. இனி உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அத்தனையும் மாறும். அதனால் நல்லதே நடக்கப் போகின்றது. என்னிடம் பிரார்த்தனை செய்த பின்பும் பிரச்சனை தீரவில்லை, இருப்பதை விட நிலைமை மோசமாகிவிட்டது என்று அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்காதே. எதற்கும் கால நேரம் உண்டு என்பதை நீ மறந்து விடாதே பிள்ளையே. நீ சற்றும் எதிர்பாரா அதிர்ஷ்டம் உன் வீட்டின் கதவை தட்டும். உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரும். இன்றோடு உன்னுடைய ஆபத்து காலம் நிச்சயம் முடிந்துவிடும். அதிசயம் தரும் நல்ல செய்தி இன்று இரவுக்குள் உன்னை தேடி வரும். கடன் சுமை முற்றிலுமாக நீங்கி செல்வம் பெருகும். கோடீஸ்வரர் யோகம் ஆரம்பம் ஆகும். கடந்து போனதை குறித்து கவலைப்படாதே, அது கடந்து போனதே. எதிர்காலத்தில் கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என் குழந்தையின் நலன் ஒன்றே என்னுடைய குறிக்கோள். அதற்காக நீ சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உன் எதிர்கால வாழ்வை வளமானதாகவே அமையும். இதுவே என் சத்திய வாக்கு. நல்லதே நடக்கும். என் முழு ஆசையுடன் நீ சகல செல்வங்களையும் பெற்று ராஜ வாழ்க்கை வாழ்வாய். ராஜ யோகம் கூடி வரும். செல்வங்கள் குவியும். நீ ஏங்கிய ஒன்றை நான் தரப்போகின்றேன். பல நாள் போராட்டம் முடிவுக்கு வந்தது. என்னை வணங்கி மனதார வேண்டி நிற்கும் உனக்கு எந்தவித கஷ்டம் இல்லாமல் நான் பார்த்து கொள்கின்றேன். நீ விழும் போது எல்லாம் தாங்கி பிடிக்கவும், மனம் உடையும் போது எல்லாம் தட்டி கொடுக்கவும், தனியே நீ அழும் போது எல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அப்பா நான் இருக்கின்றேன். ஓ முருகா என்று என்னை அலை. உனக்காக ஓடோடி வந்து உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். ஓ முருகா.